வணக்கம். நான் உங்கள் அஷ்டோவிய பழனிப்பன் கோபிச்செட்டிப்பாளையம். பித்ருஷாபம். ஒருத்தரோட ஜாதத்தை பார்த்த உடனே உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது, பித்ருஷாபம் இருக்குது, முன்னோரோட சாபம் இருக்குது சொல்கிறாங்கல்ல. பித்ருஷாபங்கள் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம தாத்தா அவரோட அப்பா இறந்து போனார்னா அந்த திதி அன்னைக்கு எழுதி வச்சுட்டு அந்த திதி அன்னைக்கு போய் நீர்நிலைகளில் போய் திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நம்மளோட சாபங்கள் நீக்கப்படும். அது முன்னோரோட சாபம். ஏன்னா இறந்து போன ஆத்மாக்களை கூட்டி சேர்த்து குலதெய்வம் கோயிலுங்கிறது. அப்போ குலதெய்வத்தை என்ன தான் போய் கும்பிட்டாலும் அவங்க ஆசைகள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா திதி தர்ப்பணம் ஒழுங்காக கொடுக்கறதுனால அவங்க நம்ம கிட்டே வரமாட்டாங்க. அப்போ தாத்தா செஞ்ச தவறு என்ன பண்ணணும், பேரனை பாதிப்பை தரும். அதாவது பையனுக்கு எந்த பாதிப்பு இருக்காது, பேரனை அடிக்கும். அப்போ உங்கள் தாத்தா செஞ்ச தவறு தான் பேரனை அடிக்கும் பொழுது நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு உட்காந்துருப்போம். வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, கஷ்டம் கடன் எல்லாம் காரணம் நம்மளோட 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போச்சுனால ஒருத்தன் தலை தூக்கவே முடியவே முடியாது. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி கெடுதுன்னா இவங்க செய்கிற தவறு தான். அப்போ இந்த தவறு நடக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம அப்பா இறந்து போனால் அந்த தவறு நம்ம இந்த திதி தர்ப்பணங்களை கொடுக்கும் பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த சாபம் இல்லாமல் நல்ல நேரத்தில் அவங்க பிறப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்பவுமே இறந்த ஆத்மாக்களுக்கு சாந்தப்படுத்தணும். சாந்தப்படுத்தினா தான் நம்ம குலதெய்வத்தோட ஆசைகள் கிடைக்கும். ஏன்னா இறந்து போன ஆத்மாக்களை கூட்டு சேர்த்து தான் குலதெய்வம்